ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு மாதிரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணோடனே வாய்ஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் தொண்டை கம்மினமாய் ஆயிடுச்சு, கொஞ்சம் கரகரன்னுது. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம கொஞ்சம் நாளாக லாங் வீடியோ போடவே இல்லை. இன்னையோட நம்ம லாங் வீடியோ போட்டு 10 டேஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னையோட 10 டேஸ் ஆகிடுச்சி. இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு லாங் வீடியோ தான் போட்டிருக்கோம் நம்ம நியூ சேனலில். நல்ல இது ஒரு லாங் வீடியோவாக எடுக்கலாம்னு, ஒரு 4 minutes லாங் வீடியோவாக எடுக்கலாம்னு ஒரு ஐடியா. இந்த வீடியோவுக்கு எந்த பேக்ரவுண்டும் இருக்காது, சும்மா ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வாய் கொஞ்சம் திக்குது, ஏன்னா ரொம்ப நாள் நம்ம விளாக் பண்ணியே, அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரி திக்குது. அப்புறம் நம்ம என்ஆர்எஃப் கேமிங் சேனலில் ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருந்தோம். வீடியோ லைவ் எதுவுமே போடலை. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடலாம்னு நம்புகிறேன். இன்றைக்கி 6 o'clock அதில் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நாளைக்கு காலையிலையும் ஒரு லாங் வீடியோ சேனலில், ஓகேவா? இப்போ இன்றைக்கி 6 o'clock 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அதில் ஒரு லாங் வீடியோ, இதில் ஒரு லாங் வீடியோ, ஓகேவா? இந்த வீடியோ இப்போ டைம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 2:50 ஆகிடுச்சி. இது 4 o'clock நான் அப்லோட் பண்ணுவேன், ஓகேவா? மறக்காமல் எல்லாம் பார்த்து உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. அப்புறம் நிறைய மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நான் இந்த பேக்ரவுண்டுமே இல்லாமலுக்கு வீடியோ போடுறேன். ஒரு மாதிரி பேக்ரவுண்டே இருட்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எங்கே இருக்குன்னா, என் லேப்டாப்புக்கு மேலே வச்சு விளாக் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஈவினிங் என்ன விளாக் போடுவேன்னு கேட்கலாம். ஈவினிங் விளாக் சர்ப்ரைஸ், ஓகேவா? இப்போ சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸாக போடுறேன். அப்புறம் நம்ம இந்த நியூ சேனலில் லைவ் வரலாம்னு நினச்சேன். 15 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாலே லைவ் ஓப்பன் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கலி. இப்போ 16 சப்ஸ்கிரைபரே ரீச் பண்ணிட்டோம். ஆனால் அப்போயே லைவ் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். திரும்ப தான் பார்க்கணும். ஓகே, நம்ம கூடிய சீக்கிரம் லைவ் போடலாம். நம்ம என்ஆர்எஃப் கேமிங் சேனலில் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதுவாகவே லைவ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. அது நம்ம ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து அது ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும், அதுவும் கொடுக்கணும். அது நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே மெசேஜாக வரும். உங்களுக்கே தெரியும், 80% மார்க் உங்களுக்கே தெரியும். அப்புறம் இன்றைக்கி ஸ்கூல், அதனால் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. நாளைக்கு ஸ்கூல் பாடம் எதுவுமே நடக்காது. அதனால் நம்ம பாட்டுக்கு எப்பயும் போலவே விளாக் பண்ணலாம். நான் ஒரு சீக்ரெட்டாக ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, என்னடா இதெல்லாம் பண்ண போறியா? அதெல்லாம் எதுவும் இல்லை. சேனலில் வீடியோ போடாமல் அப்படியான்லாம் கேட்கலாம். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம எப்பயுமே சேனலில் வீடியோ வரும். சீக்ரெட் முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஒரு 10 minutes கழிச்சு இன்னொரு ஷார்ட்ஸ், இதுக்கு ஒரு வியூஸ் ஒரு 100 வியூஸ் போகும்போதே இன்னொரு ஷார்ட்ஸ், அப்படி கொடுக்கும்போது நமக்கு ஃபேமிலிஸ் நிறைய ரீச் ஆகும், ஓகேவா? அதனால் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் கூடிய சீக்கிரம் நம்ம 1K ஃபேமிலிஸ் ரீச் பண்ணியே ஆகணும் இந்த சேனலில். ஏன்னா நம்ம என்ஆர்எஃப் கேமிங் சேனலில் 1 year கழிச்சு தான் நம்ம ஒரு 1K சப்ஸ்கிரைபரே ரீச் பண்ணோம். ஏன்னா அது நமக்கு எந்த பேக்ரவுண்டுமே இல்லை, தனியாக முயற்சி செஞ்சு தனியாகவே அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நம்ம ஃபேமிலிஸை ரீச் பண்ணோம். ஆனால் இப்போ நமக்கு அப்படி இல்லை, ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு ஏகப்பட்ட சொல்லப்போனால் ஃப்ரெண்ட்ஸுன்னு இது நம்ம வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. அதனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நமக்கு ஒரு டீமே இருக்குது. ஆனால் நான் வீடியோ யாருக்கிட்ட எடிட் பண்ண நான் கொடுக்குறதில்ல, நான் தான் எடிட் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் நாள் போகட்டும், ஓகேவா? நம்ம என்ஆர்எஃப் கேமிங் சேனலுக்கு மட்டும் லாங் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வைக்கலாம், ஓகேவா? நம்ம ஃப்ரெண்டில் யாராவது வைக்கலாம். அவருக்கு ஒரு மணி கொடுத்து
நம்ம அவரை மேனேஜ் பண்ண வைக்கலாம். ஓகேவா? அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சம் நாள் போகட்டுமேன்னு விட்ருங்க. நாள் போகட்டுமேன்னா நிறைய நாள் இல்லை, இன்னொரு 1 வீக் 2 வீக்குக்குள்ளே நம்ம வந்து ரெடி ஆகணும். வந்து அதுக்கெலாம் ஃபார்ம்லாம் ரெடி பண்ணணும். ஏன்னா இடையில அவர் நம்ம விளையாடக்கூடாது, எனக்கு வந்து ஒர்க் முடியாது, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு. என்னன்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு மணியெல்லாம் கொடுப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாருமே நம்மளை ஏமாற்றினது இல்லை இது வரைக்கும். நமக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருப்பானுங்க. அப்புறம் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன். அடுத்த ஷார்ட்ஸ் எப்போ அப்லோட் பண்ணுவேன்னா வந்து 3:40க்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? 3:40க்கு கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து 4 o'clock அப்லோட் ஆயிரும். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். வந்து என்னடா இது ரொம்ப டைம் போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா அப்லோட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் டிடிஎஃப். ஏன்னா வந்து இப்போ முன்னே இல்லை, வந்து முன்ன ஒரு 5 minutes வீடியோனாலே ஒரு 100 MB கிட்ட தான் இழுக்கும். இப்போ அப்படி இல்லை, இப்போ 600 MB கிட்ட இழுக்குதுங்க. அதனால் வந்து கொஞ்சம் டைம் ஓவராக போகுது. ஏன்னா அது வந்து இழுத்து ஏறணுமே, அதனால தான். ஓகே, நம்ம இதோட விலாக் எண்ட் பண்ணிக்கலாம். டாட்டா பை பை சி யூ. எல்லாம் வெளில போகிறேன்னா ஹெல்மெட் போட்டு போங்க. ஹெல்மெட் போடாமல் யாரும் வண்டி எடுக்காதீங்க. ஓகே, இதோட நம்ம விலாக் எண்ட் பண்ணிக்கலாம். பை பை.